ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் தஞ்சாபுரி நகரஸ்ய ஸ்ரீதர வெங்கடேஷக உரை நிகழ்த்துபவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். तञ्जापुरी नगरस्य श्रीधर वेङ्कटेशः ईशे तस्य च नामानि प्रविमलं ज्ञानं तयोरूर्जितं प्रेम प्रेम च तत्परेषु विरतिः च अन्यत्र सर्वत्र च ईशेक्षा करुणा च यस्य नियता वृत्तिः श्रुतस्यापि यं तं वन्दे नररूपमन्तकरिपुं श्रीवेङ्कटेशगुरुम्. श्रीकण्ठमिव भास्वन्तं शिवनामपरायणं श्रीधरं वेङ्कटेशाचार्यं श्रेयसे गुरुमाश्रये. சிவத்தலமாகிய திருவிசநல்லூரில் வாழ்ந்தவர் ஸ்ரீதர வெங்கடேஷ தீக்ஷிதர். இவரை ஸ்ரீதரையாவாள் என பிரபலமாக மக்கள் அழைக்கப்படுவார். இவர் எல்லா வகையிலும் ஒரு உண்மையான பாகவோத்தமர். இவர் நாமப்பிரசார இயக்கத்தை முன்னின்று நடத்துவதில் பெயர் பெற்றவர். அவர் பக்தி மற்றும் ஆன்மீகத்தின் செய்தியை பரப்புவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஸ்ரீதர ஐயாவாள் இளம் வயதிலேயே வேதங்களிலும் மற்றும் சாஸ்திரங்களிலும் நன்றாக தேர்ச்சி பெற்றவர். அவரது ஞானம் மிகவும் மிதக்கப்பட்டது. இவர் சிவபக்தி கொண்டவர். ஆனால் அவர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் காட்டவில்லை. இவரது தந்தையின் பெயர் லிங்காரியார். மைசூர் மகாராஜாவின் திவானாக பணிபுரிந்தார். ஆனால் அவர் மரணத்திற்கு பிறகு பணிவுடன் இந்த பதவியை மறுத்து தனது மனைவி மற்றும் தாயாருடன் மைசூர் மாநிலத்தை விட்டு வெளியேறினார். ஐயாவாள் பல இடங்களுக்கு சென்று இறுதியாக புனித நகரமாக திருச்சியை அடைந்தார். அவர் அங்கே சிறிது காலம் தங்கி இறைவனை வழிபடுதல், சாஸ்திரங்களை அத்தியனம் செய்தல் மற்றும் பிரவச்சனத்தில் ஈடுபட்டார். அவர் ஒரு எளிய வாழ்க்கையை நடத்தினார். உஞ்சவிருத்தியில் ஈடுபட்டார். அவர் தஞ்சாவூருக்கு சென்றார். அப்பொழுது தஞ்சாவூரில் ஆட்சி செய்து வந்த மன்னர் ஷாகஜி அவரை தஞ்சாவூரில் தங்க விரும்பினார். திருவிசநல்லூர் கிராமத்தை ஷாகஜி ராஜபுரம் என்று பெயர் மாற்றினார். ஐயாவாள் அங்கே ஒரு வீட்டில் தங்கினார். போதேந்திராள், சதாசிவ பிரம்மேந்திரர் ஆகியவர்கள் இவரது சமகாலத்தவர் ஆவார்கள். இது இவரது நூலான நாமாமிருத ரசாயனாவில் சந்தேகத்திற்கு இடமின்றி ஸ்ரீதர வெங்கடேஷ சாஸ்திரி தனது நூலை பற்றியும் குறிப்பிடுகிறார். பல நிகழ்வுகளில் பகவன்னாம பூஷணாவை பற்றி போதேந்திராவே குறிப்பிடுகிறார். அதவா யத்பக்தியா புண்டரீகாக்ஷம் இத்யாதி மூல்யஸ்ய தத்பாஷ்யஸ்ய ச ஸ்ரீதர வெங்கடேஷ சாஸ்திரிபிஹி பகவன்னாமபூஷணே அபிஹிதோ அர்த்த ஏவாஸ்து. அஸ்யாஹ ஸ்துதேரர்த்தஹ ஸ்ரீதர வெங்கடேஷ சாஸ்திரிபிஹி பகவன்னாமபூஷணே விஸ்தரணேனோக்தஹ. அனயோஹ ஸ்ருதயோரர்த்தஹ ஸ்ரீதர வெங்கடேஷ சாஸ்திரிபிஹி பகவன்னாமபூஷணே விஸ்தரணேனோக்தஹ. வீரராகவனின் ஆக்யாஷஷ்டி விளக்குரையில் சதாசிவ பிரம்மேந்திரர் மற்றும் போதேந்திர சரஸ்வதி ஆகிய இருவரின் சமகாலத்தவராகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த விளக்குரை ஐயாவாளின் 2 நூலான குலீராஷ்டகம் மற்றும் தாராவளி ஸ்தோத்திரத்தையும் குறிப்பிடுகிறது. போதேந்திரோ அசௌ யதீந்திரோ ஹரிபஜன சுதாஸ்வாத கர்மண்ய தந்திரா என்மாஹாத்மியம் குலிரேஸ்வரனுதி ஷமிதாவக்ரஹாலோகனேன. இவர் 18 நூல்களை எழுதியுள்ளார்.
ஆக்யாஷஷ்டி, தயாசதகம், மாத்ருபூதசதகம், ஸ்துதி பத்ததி, சிவபக்தி கல்பலதிகா, சிவபக்த லக்ஷணம், தாராவளி ஸ்தோத்திரம், ஆர்த்திஹர ஸ்துதிஹி, குலீராஷ்டகம், ஜம்பூநாதாஷ்டகம், தோஷபரிஹாராஸ்தவஹ, கிருஷ்ணத்வாதசமஞ்சரி, அச்சுதாஷ்டகம், டோலாநவரத்னமாலா, பகவன்னாமபூஷணம், ஷாகேந்திர விலாசக. கார்த்திகை மாதத்தில் அமாவாசையன்று சண்டாள சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் புகழ்பெற்ற வருடாந்தர ஐயாவாள் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இது ஆக்யாஷஷ்டியில் வீரராகவனின் விளக்குரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. க்ஷுத்பிராணானே ஸ்வததே சிவேதி ருததே பிக்ஷா பிரதத்தேதி யச்சண்டாலாய நிஜாக்ரஹார சுமனோ விருந்தேன சந்நிந்திதः தத் பாபக்ஷதயே பிரஹிம் கமிதவான் கங்காம் தரங்கோத்தராம். ஸ்ரீமச்சீதர வெங்கடேஸ்வர சுதி ஸ்ரேஷ்டாய தஸ்மை நமः. இன்றும் கூட கங்காவதாரணம் என்று கொண்டாடப்படும் கார்த்திகை மாச அம்மாவாசையன்று ஐயாவாள் வீட்டுக் கிணறு தண்ணீரால் நிரம்பி வழிகிறது. கிருஷ்ண துவாதச மஞ்சரியின் பிறப்பு. ஐயாவாள் திருச்சியில் தங்கியிருந்த நேரத்தில் நாயக்க மன்னர் ஒரு விஷ்ணு பக்தர் ஐயாவாள் சிவபெருமானின் மீது கொண்டிருந்த தீவிர பக்தியை பற்றி தனது துணை அதிகாரிகளிடமிருந்து கேள்விப்பட்டார். அவர் ஐயாவாளை சோதித்து பார்த்து விஷ்ணுவை மதிப்பாரா என்று அறிவதற்காக ஒரு திட்டத்தை வகுத்தார். அவரது அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதலின்படி உள்ளூர் தெய்வமான மாத்ருபூதேஸ்வரர் கிருஷ்ணனின் வேடத்தில் அலங்கரிக்கப்பட்டு அருகிலுள்ள தெருக்களில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார். ஐயாவாள் தனது வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த காட்சியை பார்த்தார். சிவனுடன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் கிருஷ்ணரை வணங்கினார். பாகுபாடுமின்றி கிருஷ்ண துவாதச மஞ்சரியை இயற்றினார். அதில் அவர் சிவனையும் கிருஷ்ணரையும் ஒன்றாகக் கருதி சிவனையும் விஷ்ணுவையும் பற்றிய தனது அபேதபாவத்தை வெளிப்படுத்தினார். தூராசாந்தோ அமுஷ்மின் விஷய விசராவர்த்த ஜடரே திருணச்சன்னே கூபே திருணகபலலுப்தः பசுரிவ பதித்வா கித்யே அசௌ அகதிரிதி உத்ருத்ய கலயேஹே கதா மாம் கிருஷ்ண த்வத்பத கமலலாபேன சுகிதம். தாராவளி ஸ்தோத்திரத்தை இயற்றியதன் பின்னணி. ஒருமுறை ஸ்ரீதர் ஐயாவாள் நீராடி ஜபம் முடித்து காவேரி நதியிலிருந்து திரும்பி வரும்பொழுது ஒரு பக்தியுள்ள பிராமணரின் வீட்டிலிருந்து ஒரு புலம்பல் சத்தத்தை கேட்டார். பல வருட பிரார்த்தனைகளுக்கு பிறகு பிறந்த தம்பதியரின் ஒரே குழந்தை இறந்துவிட்டதை அறிந்த ஐயாவாள் தாராவளி ஸ்தோத்திரத்துடன் பிரார்த்தனை செய்து தனது கமண்டலத்திலிருந்து தண்ணீரை இறந்த குழந்தையின் மீது தெளித்ததாக கூறப்படுகிறது. அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்றது. பிராமண தம்பதியர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். நிரவதி கருணார் திரைன் நின்னுதா சேஷதோஷைஹி அமிர்தர சஜராணாம் அந்தரங்கைர பாங்கைஹி அகமகில அபாஸ்யன் அஸ்ய டிம்பஸ்ய சம்புஹு சகல பய நிவ்ருதிம் சாம்புமூர்த்திர்விதத்தாம். குளிராஷ்டகத்தின் இயற்றல். தஞ்சை மாவட்டம் வறட்சியில் சிக்கித் தவித்த போது மக்கள் தண்ணீரின்றி அவதிப்பட்டனர் என்று குறிப்பிடப்படுகிறது. மக்களின் கஷ்டங்களை தாங்க முடியாமல் ஐயாவாள் குளிராஷ்டக ஸ்லோகத்தை திருவிசநல்லூர் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது. இறைவன்
அவரது பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்தார். மக்களின் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. குளிராஷ்டகம். தபஸ்யாராத்தாரः கதி முனிவராः கத்யபி சுராः தபஸ்யா சன்னாஹைः சுச்சிரமமனோ வாக்யபதசரைः அமீஷாம் கேஷாமபி சுலப அமுஷ்யைः பதமதாः குளிராயோத்தாரம் சிவ தவ தயாசா பலவதி அகர்த்தும் கர்த்தும் வா புவனமகிலம் ஏ கில பவந்த்யலம் தே பாதாந்தே புரஹர வலந்தோ தவ சுராஹ குட்டீரம் கோட்டீரத்வமஹ குளிராய கிருதவான் பவான் விஸ்வஸ்யேஷ்டே தவ புனரதீஷ்டேஹி கருணா. ஆர்த்திஹர ஸ்தோத்திரத்தின் தோற்றம். வழியில் காவேரி நதியை கடக்கும் பொழுது இடைவிடாமல் தினமும் மத்தியார்ஜுனனில் சிவபெருமானை வணங்குவது ஐயாவாளின் ஒரு புனிதமான வழக்கமாகும். ஒரு நாள் ஆற்றில் அதிக வெள்ளம் ஏற்பட்டதால் படகு ஓட்டுபவர்கள் படகு ஓட்ட முடியவில்லை. ஐயாவாள் ஆற்றின் கரையிலேயே இருந்தார். மறுகரைக்குச் செல்ல முடியாமல் கவலையுடன் இருந்தார். தடையை நீக்குவதற்காக அவர் ஆர்த்திஹர ஸ்தோத்திரத்துடன் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்தார். ஐயாவாளுக்கு பரிச்சயமான கோவில் பூசாரி வேடத்தில் ஐயாவாள் முன் சிவபெருமான் தோன்றி அவருக்கு பிரசாதம் வழங்கினார். ஐயாவாள் கடவுளின் அருளால் திருப்தி அடைந்தார். மறுநாள் வழக்கம் போல் கோயிலுக்கு சென்று பூசாரியின் செயலுக்கு நன்றி தெரிவித்தார். அவர் உடனடியாக வெள்ளம் காரணமாக ஆற்றின் மறுகரையில் தனது இருப்பை மறுத்தார். இதை கேட்ட ஐயாவாள் சிவபெருமானின் கருணையையும் தன்மீதுள்ள கருணையையும் உணர்ந்தார். ஸ்ரீ சம்போ மயி கருணா சிசிராம் திருஷ்டிம் திஷன் சுதாவிருஷ்டிம் சந்தாபமக்குருமே மந்தா பரமேஷ தவ தயாயாக சதாம். தோஷ பரியாராஷ்டகத்தின் இயற்றல். பகவன் நாம பூஷணமானது சிவநாம ஜபத்தின் மகத்துவத்தை வலியுறுத்துகிறது. பகவன் நாம ஜபம் பயனற்றது என்று நம்பிய பூர்வ மீமாம்சகாரர்கள் இந்த நூலை எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த செயலால் ஸ்ரீதரையாவாள் மன உளைச்சலுக்கு ஆளானார் என்றும் அவரது வேதனையை 8 ஸ்லோகங்களில் வெளிப்படுத்துகிறார். இது தனது சொந்த குறைபாட்டையோ அல்லது தவறுகளையோ காணவும் சக நபரை ஒருபொழுதும் குற்றம் சாட்டாமல் இருக்க இறைவனிடம் உதவி கேட்கிறார். அந்யஸ்ய தோஷகணனா குதுகம் அமைதத் ஆவிஷ்கரோதி நியதம் மயி தோஷவத்வம் தோஷः புனர்மயி ந சேத் அகிலே சதீஷே தோஷக்ரஹः கதமுதேது மமேஷ தஸ்மின். ஐயாவாளின் சிஷ்யர்கள். ஸ்ரீதர வெங்கடேஷர் தனது காலத்தில் பலரின் வாழ்க்கையை ஊக்கப்படுத்தியவர். மேலும் சிலர் அவரது தீவிர சிஷ்யர்கள் என்று அவர்களின் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று வீணை ஐயண்ணா தீக்ஷிதர், மற்றொன்று ஆவுடையக்கா. நன்றி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாபுரி நகரஸ்ய ஸ்ரீதர வெங்கடேஷக. உரை நிகழ்த்தியவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.